ஹாய் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஸோ எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னோட vlog என்ன பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து தோசை சுட்டுட்ருக்கிறாரு. அதுவும் முட்டை தோசை சுட்டு தரேன்னு சொல்லிக்கிறாரு. என்னோடய ஃபேவரட் பார்க்கலாம் எப்படி செஞ்சுன்னுக்கிறாருன்னுட்டுன்னு. ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. பார்ப்போம் என்ன தான் ஸ்பெஷல் பண்ணின்னுக்கிறாருன்னுட்டுன்னு. ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆம்லேட் போட்டுன்னுக்கிறாரு. நீங்கள் பாருங்கள், தோசை போடுறேன்னு சொல்லிவிட்டு ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். அந்த ஆம்லேட்டாக இவ்வளோ கொடூரமாக இருக்குது. நான் இன்னும் தோசை எப்படி இருக்குதுன்னு தெரியலையே. ஏதோ எனக்கு பண்ண வந்து நான் பண்ணுறேன். பார்க்கலாம் இது தோசை எப்படி போடுறேன்ட்டுன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட், இது தான் முட்டை ஆம்லேட்டு. அதில் ஒன்றுமே இல்லை, மசாலா அங்கே போடவே இல்லை. முட்டையில் ஹேடி மசாலா போடு, மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போடுவாங்க தானே ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் எப்படி போடுறீங்கோ? போட்டிருக்கேன் கொஞ்சமாக போதும். பிபி சுகர் வரணும்னா பாருங்கள், பிபி சுகர் வந்துடுமா? அதுவும் லைட்டாக இருக்குது, அவ்வளோதான். எல்லார் வீட்டில் தோசை கண்டி போட்டு தான் யூஸ் பண்ணுவோம் எதனா தோசை பண்ணுறதுக்கு, முட்டை ஆம்லேட் போடுறதுக்கு. ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக கட்டி வச்சுன்னு ஆம்லேட் போடுறாரு பார்த்தீங்களா? அந்த மனுஷனை பார்க்கணுமா? இங்கே பாருங்கள், இவர் தான். தோசை வராது, பரவாயில்ல, போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். பெருசாக சொன்னேன்ல தோசை போட்டு கொடுக்குறேன்னுட்டுன்னு. எவ்வளோ நாளாக எனக்கு டார்ச்சர் தோசை போட்டு தானேட்டுன்னு. இன்றைக்கி ஒரு நாள் நீ தோசை போட பாப்பா எப்படி இருக்குதுன்னுட்டுன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளில் போடலைன்னா ஒரு நாள் கூட ஒழுங்காக செஞ்சு தரதுலன்றது. இன்றைக்கி ஒரு தோசை போடுனா தோசை வராதான். எல்லாம் ஆனியனில் தான் டிப் பண்ணிவிட்டு என்ன அப்ளை பண்ணுவார்னா இவங்க கத்தி போட்டு அப்ளை பண்ணுறாரு. எங்கே ஆனியன் வேணாம் அப்படியே போடு. மாவு ஊற்றணும்ல? அப்படியே போடு. ரவுண்டாவா? அப்படியே போடு. ஃபஸ்ட்டு ஊற்று, இன்னும் கொஞ்சம் எடுத்து போடு. அது மேலே போடு. இப்போ சுற்று அதுலேயே. அப்படியே முள்ளமாக சுற்றணும். எப்பவுமே சிம்மில் வச்சுக்கணும், அப்போ தான் நீட்டாக வரும். இல்லைன்னா அப்படியே ஸ்டிக்கி ஆகிடும். எவ்வளோ பெரிய தோசை பாருங்க ஃப்ரெண்ட். அவ்வளோதான். அவ்வளோதான். இவ்வளோதான். சப்ப மேட்ரு. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட், அது ஷேப் இருக்கிறது பாருங்களேன். நான் சொல்லி கொடுத்த தொட்டா அதுவும் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இதுதான் இவர் போட்ட தோசை. அதிலே போட்டு பரவாயில்ல, நல்லா வரும். ஸ்லீக்காக இருக்கும். இரு வேகணும். வேவாதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வேகவே இல்லை. அவ்வளோ சீக்கிரம் எடுக்க போகிறாரு. நம்ம காலையிலேயே ப்ரோட்டீன் எக். செம்மையாக இருக்குது. அவர் சாப்பிட்டு அவருக்கு செம்மையாக இருக்கும். இன்னும் வேகணும். ஆயில் அப்ளை பண்ணு. ஆயில் போடுறதுக்கு சின்ன தானே இருக்குது. அது நல்லா ப்ரௌன் ஆகணும் ஆக்சுவலாக. ஓகே. என் பொண்ணுங்க ஊற்று அப்படியே. மாமா எப்படி டாடி சுட்டுருந்தாங்க? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? மம்மியோட நல்லா இருக்குல்லம்மா? எப்படி இருக்கு டேஸ்ட்டுமா? நான் செய்கிறது ஓகே. வா, தோசை வந்துச்சு. இன்னும் வேகவே இல்லை ப்ராப்பராக. வெந்தாதான் அது இப்படி வரும். அதுக்கெல்லாம் ஒரு கலை இருக்கணும் செய்யணும்னா. ஒரு சைடு தீச்சிட்டு ஒரு சைடு அங்கே பாருங்க ஃப்ரெண்ட், இதுதான் தோசை. அவங்க ஊரில் இதுதான் தோசை. என்ன ஒரு தோசை வேறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது? அவ்வளோ நேரம் நீ பண்ணுற. இவ்வளோ நேரத்துக்கு நான் 2 தோசையாவது முடிச்சிருப்பேன். எங்கள் கூட சேம் எங்கள் பப்பி கூட நின்று இருக்கிறான் பாருங்களேன். நான் எங்கே போகிறேன்னா அங்கே தான் இருப்பான். ரூபி சூப்பராக இது.
ஓகே ஓகே எத்தனை தீஞ்சிடும் ரொம்ப வந்துச்சா தோசை சொன்ன மாதிரியே தீச்சு வச்சுக்கிறாரு. இவர் செஞ்ச தோசை இப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட். போத ஓவராக தீஞ்சிச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கா? அது தட்டில் வச்சு இப்போ நான் சுடுற தோசை எப்படி இருக்குது பாரு. ஃபஸ்ட்டு நல்லா எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க. ஆனியன் இருந்தாலும் ஆனியன் போட்டல அப்படின்னா இப்படி எடுத்து அதான் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் ஒரு கலர் வேணும் இருக்குது. நீங்கள் தோசை பண்ணினே இருக்குதுங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால். நாங்கள் தோசை எப்பவுமே பண்ணினே இருப்போம்னா அதே மாதிரி கற்றுக்கணும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாமே நாங்களே கற்றுக் கொடுக்கணுமா? யூடியூப்பில் இப்போ எவ்வளோலாம் வந்துருக்குது. எல்லாமே ஆறாமல் ஈஸியாக கற்றுக்கலாம். இங்கே பாரு என்னோட தோசைக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. கொஞ்சம் எல்லாம் ப்ரௌன் ஆனப்போ நம்ம ஆயிலே இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணுற தோசைக்கு இவர் பண்ண தோசைக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சுட்டு நான் காமிக்கிறேன்னா எப்படி இருக்குது ஏன் தோசைன்னுட்டு. நீங்கள் சொல்லணும் ஏன் தோசை நல்லா இருக்குதா அவருக்கு தோசை நல்லா இருக்காங்க பாரு. இப்படி நல்லா ப்ரௌனாக இருக்கும். நீயும் செஞ்சுருக்கிற தோசை மொத்த தோசை. இதுக்கு தேங்காய் சட்னி அப்புறமா என்னது தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். தக்காளி சட்னி பண்ணுவோம். தக்காளி சட்னினா ஆல்மோஸ்ட் இது தான் நான் சொல்கிறது. வெங்காய சட்னி அதெல்லாம் பண்ணலாம். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது வந்து வெங்காய சட்னி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காமிக்கிற அது எப்படி செஞ்சுருக்குதுன்னு. நான் ஏன் தோசை கொடூரமாக வரக்கூடாது. நானும் அவ்வளோ இதாக சொல்லியிருக்கிறேன். இந்த தோசை பார்த்து யாரும் சிரிக்கக்கூடாது. எவ்வளோ மெலிசாக எவ்வளோ ப்ரௌனாக செஞ்சுக்கிற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் தோசையை அவர் தோசை காமிக்கிறீங்க பாருங்களேன் எப்படி இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச தோசை இது. அவர் சுட்ட தோசை பாருங்க ஏன் தோசை எப்படி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குதுன்னு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. இவர் செஞ்ச தோசை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கு. சால்ட் பாரு எப்படி இருக்குன்னு. பட் சால்ட் கம்மி இருக்கு. சால்ட்டு நல்லா இருக்கும். இவர் பண்ணிக்கிற தோசை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தீச்சு வச்சுக்கிறாரு. நீங்கள் பாருங்க இவர் செஞ்ச தோசை இது. நான் செஞ்ச தோசை இப்படி இருக்கு. கொஞ்சம் சட்னி போடு. இன்னைக்கு நான் பண்ண சட்னி வந்து இது சட்னி வெங்காய சட்னி ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் போட்டிருக்கேன் இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம். ஏதோ நினச்சிக்காதீங்க கிச்சன்லேயே அதை செஞ்சு அப்படியே சாப்பிட்றாங்கன்னுட்டு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் அப்படியே செய்யலாம். சூப்பராக இருக்கும். நல்லா இது என்னென்னா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நல்லா பாயில் இருக்குது. தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா சுடு சுட இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இப்போ பாருங்க நல்லா இருக்குது தோசை. என் பொண்ணு காமிக்கிற எப்படி இருக்குதுன்னு தெரியல. அவள் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் எப்படி இருக்குது சொல்லணும். நான் செஞ்சு நல்லா தான் டாடா செஞ்சு நல்லா தான். பத்தியா திட்டுமா டாடி தான் நல்லா இருக்குது. தன்னு இருங்க என் சின்ன பொண்ணு நான் சொல்கிறேன் பார்க்கலாம். மாமா நான் செஞ்சு நல்லா இருக்குதா? சட்னி எப்படி இருக்குது? சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி சொல்லு. அங்கே பாரு. சரி டிட்டுமா நான் இப்பி நூடுல்ஸ் பண்ணித்தா அது எப்படி இருக்குது சொல்லு.
இப்பி நூடுல்ஸ் எல்லாம் ஈஸி பண்ணிடலாம். தோசை செய்யறதுக்கு தான் நம்ம நல்லா இருக்கணும். ஹெல்த்தியான ஃபுட்டு செஞ்சு கொடுக்குறேன். தோசை ಚಿಟ್ಟಮ್ಮ ನಾನು ಅದೇ ಹೆಲ್ದಿயாக ಎಗ್ ಎಲ್ಲ போட்டு பண்ணி தரேன். பார்க்கலாம் யார் வெஜிடபிள்ஸ் எக் யார் செஞ்சது நல்லா இருக்குது எனக்கு தெரியும். இவங்க நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இப்போ நூடுல்ஸ்னாலே ஃபேவரெட். அதனால நீ எப்படி பண்ணி கொடுத்தினாலும் ಚಿಟ್ಟಮ್ಮ அன்றைக்கி லாஸ்ட் டைம் நான் பண்ணி கொடுத்தேன் எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு? நீங்கள் சொன்னீங்க தானே மம்மியோட நல்லா இருக்குதுன்ட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தாங்க. அன்றைக்கி சொல்ல நீ அவங்களோட ஃபேவரெட் ஃபுட் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் தான் ரொம்ப ஃபேவரட் கொடுத்தனால ஆரம்பிங்க. பாருங்க கூட சேர்ந்து எங்கள் பப்பி கூட இருக்கான். ಚಿಟ್ಟಮ್ಮ நீ ಕ್ಯಾಪ್ಸಿಕಮ್ ಎಲ್ಲ போட்டு பண்ணி கொடுத்தேன் தானே நான் அன்றைக்கி. எப்படின்னா ஒரு வாட்டி பண்ணுறது உங்களுக்கு பெருசாக இருக்கும். பட் நம்ம டெய்லி பண்ணக்குள்ள நம்ம அன்றைக்கி நீ சொன்ன தானே மம்மியோட டேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு மினி வ்ளாக் நான் போடுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதனா சொல்லணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம். அண்ட் இதுதான் நான் செகண்ட் டைம் நான் லாங் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ, பாய். எங்கடி இது ஃப்ரண்ட் வீடியோ வர மாட்டேங்குது? ஃப்ரண்ட்டு வராதுடா, பேக் தான் வரும். அது அப்படியே பேக்கில் கட் பண்ணிட்டு தான் பண்ணணும். அது சாப்பிட்டு சொல்லி எப்படி இருந்துச்சு? போய் சொல்லக்கூடாது, ஆனஸ்ட்டாக சொல்லணும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நானும் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிறேன். தோசை எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இது ஹைலைட் சட்னி சூப்பராக இருக்குது. சட்னி நானே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இந்த சட்னி நான் எப்படி பண்ணுன்றது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் சட்னி பண்ணினா தோசை அண்ட் சட்னி தான் பண்ணேன். நான் சிம்பிளாக ஏன்னா டைம் ஆகுது வேலைக்குன்னு சீக்கிரமாக முடிக்கணுன்ட்டுன்னு ஜல்தி பண்ணேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐயோ தோசை சொல்லும், சட்னி சொல்லும். ஏதோ அவரை செஞ்சு ட்ரை பண்ணிக்கிறாரு, அதனால அவர் எதோ சொல்லக்கூடாது. ட்ரை பண்ணது நல்லா தெரியும், நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இதெல்லாம் சேம் டிஷ் தான், பட் சட்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் காமிக்கிற வீடியோவில் இதேமாரி வேறு ப்ளாக்ல நாங்கள் போடுறோம். ஓகேவா? பாய்.